ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து இந்த ஒரு வேஸ்ட் நோட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேஸ்ட் நோட்டில் அப்படி என்னடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இதை திறந்து பார்த்தா என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் கிறுக்கி வச்சுருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கெல்லாமே ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நீங்கள் குறைப்பீங்க? உங்கள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து யார்கிட்டயாவது சொல்லிட்டா, அதாவது உங்கள் மூளையில் இருக்கிறத வந்து வெளிக்கொண்டு வந்துட்டா வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரியான விஷயம் தான் இது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க டைம்லையோ இல்லை நீங்கள் சும்மா இருக்கும்போதோ உங்கள் மனசில் என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் வந்து கண்டபடிக்கு இந்த மாதிரி நீங்கள் கிறுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும். அதே மாதிரி இதை மீறி நீங்கள் கிறுக்கிட்டே இந்த மாதிரி உங்களுக்கு தோன்ற விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிட்டே எழுதிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்தம் புது ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரி சில பேர் குழப்பமாக இருக்கும்போதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதோ அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு, அதாவது எது மூலமானா பெயிண்டிங் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்குவாங்க, ட்ராயிங் பண்ணி ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்குவாங்க, எழுதி ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்குவாங்க, சில பேர் டான்ஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் எல்லாம் போக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இதுவும். நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் வரைகிறது. இந்த மாதிரி நீங்கள் வரையும்போது நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோ ஸ்டேட் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போவீங்க. அதாவது என்னென்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் வரையும்போது உங்களோட ஃபோக்கஸ் வந்து ரொம்பவுமே கூர்மையாக இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறதுனா வந்து நீங்கள் வந்து எஃப்1 படம் பார்த்துருந்தீங்கன்னா வந்து அதில் வந்து பிராட் பிட் வந்து நான் வந்து அந்த ஒரு ஃப்ளோ ஸ்டேட் அடையிறதுக்கு தான் நான் இன்னமும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதுவும் காட்டவும் செய்வாங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா, அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கிற காரில் வந்து அவனுக்கு வந்து 2 காதுமே அடைச்சிக்கும். அதாவது எதுவுமே கேட்காது. அவன் பாட்டுக்கு சைன்னு பறந்துட்டு இருப்பான். அந்த ஒரு சைலன்ஸில் வந்து பறக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஃப்ளோ ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறதுனால உங்களோட ஃபோக்கஸ் வந்து அதிகமாகும். உங்களுக்கு வந்து புது புது ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நான் வந்து எப்படி இந்த ஹாபி கண்டுபிடிச்சேன்னா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து நான் அதிகமாக ரொம்ப அழகாக வரையணும்னு கேட்டால் கிடையாது. சும்மா ஒரு நாள் நோட் எடுத்து கிறுக்கிட்டு இருக்கும்போது தான் நான் இந்த மாதிரி கிறுக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சேன். அதை வந்து இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டும் இருக்கேன். வாட்டர் கலர் பெயிண்டிங்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நாளடைவில் உங்களுக்கு தோன்றதெல்லாம் கிறுக்கிட்டே இருக்கும்போது இது நீங்கள் யாருன்னு வந்து உங்களுக்கே காட்டும். அதாவது எப்படின்னா உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது, உங்களுக்கு என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொட்டியிருப்பீங்க. அது நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும், என்னென்ன பிடிக்காது அப்படிங்கிறது. அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து ரூ. 200 300 கொடுத்து படம் பார்க்கணுன்ட்டு இல்லை. ரூ. 5000 10,000 கட்டி ஊட்டி கொடைக்கானல் டூர் போகணும்னு இல்லை. இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும். புத்தம் புது ஐடியாஸும் கொடுக்கும். செலவே இல்லாமல் ஒரே ஒரு பேனா, ஒரே ஒரு நோட்டு இருந்தால் போதும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹாபீஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறதே ரொம்பவுமே தவிர்க்க முடியும். அதனால் வந்து நமக்கு மென்டல் கிளாரிட்டி வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இப்போலாம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் சும்மா உங்களுக்கு மனசில் என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் வந்து கிறுக்கலாம், எழுதலாம், வரையலாம், பெயிண்டிங் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு வந்து மனசில் வந்து ஒரு ரிலீஃபை கொடுக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் அடிக்கடி பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாய்.